ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சிறகடிக்க ஆசையில அவ்ளோ சூப்பரா பயங்கர சந்தோஷமா சங்கீத் ஃபங்ஷன் போய்க்கிட்டு இருக்குங்க. செம்மையா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா, மீனா முத்து, அந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி, ரவி, அப்புறம் பார்த்தீங்கன்னா, பத்தாததுக்கு அவங்க மாமியா விஜயா அவங்களுமே ஃபன்னா தான் இருக்காங்க. அது பத்தாததுக்கு பாட்டி அப்படி செம்மையா போய்க்கிட்டு இருக்குங்க. இதில பத்தாததுக்கு நம்ம இன்கம் டேக்ஸ் ஆஃபீசர் வேற ரொம்ப லவ் ஸ்டோரி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. சும்மா சூப்பரா போகுது. என்ன இதில ஒரே ஒரு குறை, நம்ம மனோஜுக்கு ரோஹிணி இல்லேன்னு தான். இருந்தாலும் இந்த ஃபங்ஷன் முடியறதுக்குள்ள ரோஹிணி வந்தா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் ரோஹிணி வந்தா நல்லாயிருக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, மறந்துடாதீங்க. அந்த மாரி ஃபங்ஷன் பயங்கரமா போய்க்கிட்டு இருக்கு. எல்லாருமே ப்ரொமோல வேலை என்ன காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்தாமணி அம்மா வந்து வர்றாங்க. சத்யா வரையில, ரேகா வரையில சிந்தாமணி அம்மாவும் வராங்க. "நீ எதுக்குடி என் வீட்டு ஃபங்ஷனுக்கு வந்தேன்னு?" சொல்லி விஜயா கேட்குறாங்க. "அப்படியெல்லாம் இல்ல, நானும் சம்மந்தக்காரங்க தானே, நானும் வந்தா தானே நல்லாயிருக்கும். இப்போ நானும் உன் குடும்பத்தில் ஒருத்தி தானே" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லல விஜயா வந்து, "நான் உன்ட்ட சொன்னேன், என் குடும்பத்தில் நீயும் ஒருத்தினி, நீ வந்து எப்பயுமே பகை தான், நீ எங்கள் வீட்டுக்கு வராத" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "நான் சம்மந்தக்காரி, நான் சத்யாவுக்கு பொண்ணு கொடுத்துருக்கேன், அதனால கண்டிப்பாக நான் வருவேன். நானும் இந்த வீட்டில் ஒரு ஆள். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃப்ரெண்டான முறையில் வரல, நான் சம்மந்தம் பண்ண முறையில் வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு வந்தோடனே அவங்க ஒரு பக்கம் ஃபன் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மருதாணி வச்சதில் யார் கை செவந்துச்சுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும்னு சொல்லி எல்லாரும் கையை நீட்டுறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, "எங்கள் அத்தை கையை தவிர்த்து வேற யார் கையும் செவக்காது" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பத்தாததுக்கு நம்ம இன்கம் டேக்ஸ் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, சாரி லவ்வர் இருக்காங்களா, அவங்களும் மருதாணி வச்சுருக்காங்க. அவருமே அந்த கையை பார்க்குறதுல அவ்வளோ ஆர்வமாக இருக்காருங்க. அந்த கையை காமிச்சாங்கன்னா அவ்வளவு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காருங்க. இங்கிலீஷ் எனக்கு தெரியாதுங்க. அதே மாதிரி சேனல் பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் பிக் பாஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன், அதுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.